Hi viewers, இந்த வீடியோல நாம டிக்ஷனரி அப்படிங்கிற டேட்டா டைப்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல டிக்ஷனரி அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்றது, அதுக்கப்புறமா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது, இப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே அந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த இந்த டிக்ஷனரி அப்படிங்கிறத பற்றி டவுட்ஸ் இருக்கிறவங்க முதல்ல அந்த டிக்ஷனரியை பற்றி பேசிக் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டிக்ஷனரி மெத்தட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பேசிக் மெத்தட்ஸ் ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஏற்கனவே டிக்ட் அப்படிங்கிற கிளாஸினுடைய ப்ரீ டிஃபைன்ட் ஆர் பில்ட் இன் மெத்தட்ஸா இருக்கு. இப்போ முதல்ல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒரு டிக்ஷனரிய இந்த டிக்ஷனரியில எப்படி காப்பி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம காப்பி அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ இந்த காப்பி அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாலோ காப்பி ஆஃப் த டிக்ஷனரி. அதாவது நீங்க வந்து ஒரு டிக்ஷனரி ஒரு காப்பிய கிரியேட் பண்ணும்போது, எக்ஸாக்ட்டா இன்னொரு டிக்ஷனரி காப்பி கிரியேட் ஆகும். சரிங்களா? அதாவது ஏற்கனவே உங்களுடைய டிக்ஷனரிக்கு மெமரில ஒரு கொஞ்சம் செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் அலோகேட் ஆயிருக்கிற மாதிரி, இப்போ ஒரு காப்பி கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த காப்பிக்கும் அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் அலோகேட் ஆகும். ஸோ இதத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஷாலோ காப்பி அப்படின்னு சொல்றோம். இப்போ காப்பி மெத்தட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுல first number 1 அதனுடைய ஸ்கொயர் 1, then second number 2 அதோட ஸ்கொயர் 4, then அப்புறம் நம்பர் 3 அதோட ஸ்கொயர் 9, அப்புறம் நம்பர் 4 அதோட ஸ்கொயர் 16. ஸோ இப்படி 4 எலமெண்ட்ஸ்க்கு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிக்ஷனரி நான் இன்னொரு காப்பி ஆஃப் டிக்ஷனரி கிரியேட் பண்ண போறேன். அதாவது காப்பி டிக்ஷனரி கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய பேரு நான் SQUARE ஸ்கொயர் காப்பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அல்லது ஸ்கொயர் டூப்ளிகேட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கொயர் டூப்ளிகேட் அப்படிங்கிறத நான் எப்படி கிரியேட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரிஜினல் ஆர் த பிரைமரி டிக்ஷனரி காப்பி நேம் ஆர் டிக்ஷனரியோட நேம் டாட் அப்புறம் காப்பி ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காப்பி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரெண்டு டிக்ஷனரி தனித்தனியா டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர் அப்புறம் பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர் டூப்ளிகேட். ஸோ ரெண்டு டிக்ஷனரி தனித்தனியா டிஸ்ப்ளே பண்றேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ஷனரி மெத்தட் டெமோ அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன். இப்போ பாருங்க ரெண்டு டிக்ஷனரி தனித்தனியாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரிஜினல் டிக்ஷனரி, இது டூப்ளிகேட் டிக்ஷனரி. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிக்ஷனரி நீங்கள் காப்பி பண்ணும்போது அல்லது ஒரு காப்பி கிரியேட் பண்ணும்போது, அதாவது காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, ஷாலோ காப்பி, அதாவது எக்ஸாக்டா மெமரி லொகேஷன்ஸ் இன்னொரு செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் அலோகேட் ஆகிற மாதிரி ஒரு காப்பி கிரியேட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேற வேற என்டிட்டிஸ். ஸோ ஸ்கொயர் அப்படிங்கிறதும் ஸ்கொயர் டூப்ளிகேட் அப்படிங்கிறதும் ரெண்டு வேற வேற டிக்ஷனரி என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க ஸ்கொயர்ல பண்ணக்கூடிய எந்த மாடிஃபிகேஷனும் ஸ்கொயர் டூப்ளிகேட்டை அஃபெக்ட் பண்ணாது. அல்லது ஸ்கொயர் டூப்ளிகேட்ல பண்ணக்கூடிய எந்த மாடிஃபிகேஷனும் ஸ்கொயர் அஃபெக்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அடுத்தது என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்கொயர் டூப்ளிகேட் அப்படிங்கிறதுல ஒரு அடிஷனலா ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் டூப்ளிகேட் அப்புறம் அதோடைய செட் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்க்குள்ள ஒரு புதுசா ஒரு கீ ஆட் பண்றேன். ஸோ 5 அப்புறமா அதோடைய வேல்யூ 16. ஸோ கீ வந்து 5 அதோடைய வேல்யூ 16. ஸோ இதான் வந்து ஒரு டிக்ஷனரியில வந்து புதுசா ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்ற மெத்தட். இப்போ நான் இதை ரன் பண்ணி இப்போ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முறை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, திரும்பவும் என்ன பண்றேன், ஸோ ஸ்கொயர் டூப்ளிகேட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டுமே வேற வேற என்டிட்டிஸ் அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் டூப்ளிகேட்ல நான் ஆட் பண்ற அந்த கீ வேல்யூ பேர் ஸ்கொயர்ல இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் மாடியூல். ஸோ இப்போ பாருங்க இது ஏற்கனவே முதல்ல நம்ம பார்த்த ஒரிஜினல் அதோட டூப்ளிகேட். சரிங்களா? இப்போ இது வந்து திரும்பவும் நான் ஒரு முறை என்ன பண்ணியிருக்கேன், ஆஃப்டர் ஆடிங், அதாவது என்னுடைய புது கீ வேல்யூ பேர் 5 16 ஆட் பண்றதுக்கு அப்புறமா ஒரு முறை ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுல வந்து 5 16 இல்லை. ஆனால் ஸ்கொயர் டூப்ளிகேட்ல என்ன இருக்கு, அது ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டிக்ஷனரி காப்பி கிரியேட் பண்ணும்போது ஒரு ஷாலோ காப்பி, அதாவது கம்ப்ளீட்டா ஒரு புது நியூ காப்பி கிரியேட் ஆகும் வித் நியூ செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ். ஸோ அதுக்கும் ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் காப்பிக்கு எந்த எந்த சிமிலாரிட்டியும் இல்லை. சரிங்களா? எந்த 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 ஒற்றுமையும் இல்லை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா,
இதே காப்பி கிரியேஷன், அதாவது ஒரு ஒரு டிக்ஷனரி காப்பியை கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு வே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆ ஒரு ஈக்குவல் டூ ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்றேன், காப்பி பண்றேன். அதாவது இந்த காப்பி அப்படிங்கிற ஃபங்ஷனுக்கு பதிலா, இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய டிக்ஷனரிய அப்படியே ஸ்கொயர், டூப்ளிகேட் அப்படிங்கிறதுக்கு காப்பி பண்றேன். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ அப்படியே அசைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இத வந்து அதுக்கு அசைன் பண்றேன். ஸோ இப்பவும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பி கிரியேட் ஆகும். ஆனால் முதல்ல ஏற்கனவே பார்த்த காப்பிக்கும், இந்த காப்பிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்ப நான் வந்து ஆ ஈக்குவல் டூ ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஒரு காப்பி கிரியேட் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே காப்பி அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, 2 வேற வேற காப்பி, 2 டிஃபரெண்ட் செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் அலோகேஷனோட நடந்திருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல. ஏற்கனவே ஒரு டிக்ஷனரி காப்பி இருக்கு. அது மெமரில ஒரு செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்ப அடுத்தது நீங்க நீங்க இன்னொரு காப்பி கிரியேட் பண்றதுக்கு, அதாவது இந்த இந்த டிக்ஷனரிய இன்னொரு டிக்ஷனரிக்கு காப்பி பண்ணும்போது, ஈக்குவல் டூ ஆப்பரேட்டர் அல்ல அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி காப்பி பண்ணும்போது, இன்னொரு புது காப்பி கிரியேட் ஆகாது. சரிங்களா? இன்னொரு புது காப்பி அல்லது புது செட் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் அலோகேட் ஆகாது. அதுக்கு பதிலா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மெமரி லொகேஷன்ஸ்க்கு, ஏற்கனவே ஒரு டிக்ஷனரி இருக்குல்ல, அந்த டிக்ஷனரியோட மெமரி லொகேஷன்ஸ்க்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். இன்னொரு பாயிண்டர் கிரியேட் ஆகும். ஸோ 2மே 2 ஸ்கொயர் டூப்ளிகேட் 2மே ஒரே மெமரி லொகேஷன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இப்போ காப்பி கிரியேட் ஆயிருக்கும். நான் இப்போ ஸ்கொயர் டூப்ளிகேட்ல என்ன சேஞ்ச் பண்றேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் டூப்ளிகேட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது கீ வேல்யூ பேர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கொயர் டூப்ளிகேட்ல ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்ணேன்னா, அது ஆக்சுவலா ஸ்கொயர் டூப்ளிகேட்டும் ஸ்கொயரும் ஒரே மெமரி லொகேஷன பாயிண்ட் பண்றதுனால, நீங்க ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது அதே கன்டென்ட் தான் திரும்ப கிடைக்கும். அதாவது ஸ்கொயர் டூப்ளிகேட்டும் ஸ்கொயர் அப்படிங்கிறது 2ம் ஒரே கன்டென்ட்ட தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 வேற வேற ரெஃபரன்ஸஸ் அல்லது பாயிண்டர்ஸ். ஸோ இப்ப என்ன ஆகும்னா, ஸ்கொயர் டூப்ளிகேட்ல பண்ணக்கூடிய எல்லா சேஞ்சுமே ஸ்கொயர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம பார்க்கலாம். ரன் மாடியூல். ஸோ இப்ப பாருங்க. இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரிஜினல் ஸ்கொயர் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தோம். அப்புறம் ஸ்கொயர் டூப்ளிகேட் ஒரு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தோம் ஆஃப்டர் காப்பியிங். அதுக்கப்புறமா ஸ்கொயர் டூப்ளிகேட்ல நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு கீ வேல்யூ பேர் 516 ஆட் பண்ணியிருந்தேன். பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கொயரையும் ஸ்கொயர் டூப்ளிகேட்டையும் ஒரு முறை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நான் ஆட் பண்ணது வந்து ஸ்கொயர் டூப்ளிகேட்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, அது எங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு அல்லது எங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து ஒரு ஒரு டிக்ஷனரிய வந்து ஸ்கொயர் காப்பி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுக்கும், காப்பி ஃபங்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுக்கும் அல்லது அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம முக்கியமா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த மெத்தடுக்கு போலாம். அடுத்த மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிளியர். ஸோ கிளியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டிக்ஷனரியில இருக்கக்கூடிய எல்லா கன்டென்ட்டையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்காக, அல்லது அத கம்ப்ளீட்டா எம்ப்டி பண்றதுக்காக, ஒரு டிக்ஷனரிய எம்ப்டி டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் வந்து கிளியர் ஃபங்ஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அ ஒரு கோடுல, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்ப 2 டிக்ஷனரி இருக்கு. ஸ்கொயர்ன்னு ஒரு டிக்ஷனரி இருக்கு. ஸ்கொயர் டூப்ளிகேட்ன்னு ஒரு டிக்ஷனரி இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் டூப்ளிகேட்ட எம்ப்டியா கன்வெர்ட் பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணணும், முதல்ல நான் என்ன பண்ணிக்கணும், காப்பி பண்ணிக்கணும். ஸோ ஸ்கொயர் டூப்ளிகேட் ஈக்குவல் டு அ ஸ்கொயர் டாட் காப்பி. ஸோ நான் அத டெலீட் பண்ணதுனால திருப்பி ஒரு முறை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கொயர் டாட் காப்பி. இப்போ ஸ்கொயர் டூப்ளிகேட் அப்படிங்கிறது, ஸ்கொயர் அப்படிங்கிறது 2 வேற வேற கன்டென்ட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸ்கொயர் டூப்ளிகேட்ட நான் ஒரு முறை என்ன பண்றேன் அப்படின்னா, கிளியர் பண்றேன். சரிங்களா? ஸ்கொயர் டூப்ளிகேட் டாட் கிளியர். இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர்ல ஏற்கனவே ஒரு 4 கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கு. அப்புறமா ஒரு ஸ்கொயர் டூப்ளிகேட்ங்கிற ஒரு காப்பி கிரியேட் பண்ணோம். ஸோ அதுல வந்து அதே கன்டென்ட் இருக்கும். 1, 1, 2, 2, 4, 3, 9, 4, 6ங்கிற கன்டென்ட் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்கொயர் டூப்ளிகேட்ட கிளியர் பண்றேன். அதாவது எம்ப்டி பண்றேன். இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் டூப்ளிகேட் இருக்கிற கன்டென்ட் எம்ப்டியா இருக்கும். ஸோ அதுல எந்த எந்த கீ வேல்யூ பேருமே இருக்காது. ஆனா ஸ்கொயர்ல கன்டென்ட் இருக்கும். ஸோ இப்போ 2யும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்கொயர், அப்புறம் இது வந்து பிரிண்ட் ஸ்கொயர் டூப்ளிகேட். ஸோ 2யும் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஸ்கொயர்ல கண்டென்ட் இருக்கு. ஸ்கொயர் டூப்ளிகேட் நம்ம எம்ப்டி பண்ணியிருக்கோம். ஸோ இது ஸ்கொயரோட கண்டென்ட். ஸோ இது ஏற்கனவே இருக்கு. இது இது வந்து நம்ம கிளியர் பண்ணல. பட் ஸ்கொயர் டூப்ளிகேட்டோட கண்டென்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதாவது எல்லா கண்டென்ட்ட கிளியர் பண்ணிட்டோம். ஸோ அதனால அது எம்ப்டியா இருக்கு. ஸோ ஒரு ஒரு டிக்ஷனரிய நீங்க வந்து எம்ப்டியா மாத்தணும், அல்லது டிக்ஷனரியில கண்டென்ட்டே இல்லாம மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, கிளியர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த ஃபங்ஷன் பார்க்கலாம். பாப் அப்படிங்கிற ஃபங்ஷன். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டிக்ஷனரியில இருந்து ஒரு பர்ட்டிகுலர்
கீ வேல்யூ பேரை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நிறைய கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கு. அதுல ஏதோ ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ பேரை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணணும்னா நீங்க வந்து அதை பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதே கோட் இதே டிக்ஷனரி ஸ்கொயரை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல வந்து ஏற்கனவே இருக்கிற 416 அப்படிங்கறத நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது 416 அப்படிங்கறத ரிமூவ் பண்ணணும் அல்லது அதை மட்டும் அந்த டிக்ஷனரியில இருந்து என்ன பண்ணணும், பாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்ஷனரி நேம் ஸ்கொயர் டாட் பாப் ஆஃப் பாப் ஆஃப் எந்த கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணுமோ அந்த கீ வேல்யூ பேருடைய கீயை மட்டும் என்ன பண்ணீங்கன்னு நீங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கொயர் டாட் பாப் ஆஃப் 4. ஸோ என்னுடைய கீ வேல்யூ பேர் நான் ரிமூவ் பண்ண வேண்டிய கீ வேல்யூ பேர் பார்த்தீங்கன்னா 416. அதில் கீ வந்து 4. ஸோ அதை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆர்குமெண்டா பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ முதல்ல ஸ்கொயர் ஒரு முறை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்கொயர். இப்போ இது வந்து பாப் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பாப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர். ஸோ இந்த 416 அப்படிங்கிற அந்த கீ வேல்யூ பேரை நான் ரிமூவ் பண்றதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த பாப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அந்த கீ வேல்யூவை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆர்குமெண்டா பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க முதல்ல வந்து எல்லா எலமெண்ட்டுமே எல்லா கண்டென்ட் எல்லா கீ வேல்யூ பேர்ஸுமே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பாப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 4 அப்படிங்கிற கீ வேல்யூ பேரை பாப் பண்ணதுக்கு அப்புறமா அது மட்டும் இல்லாம ஸ்கொயர் திரும்பவும் டிஸ்பிளே ஆயிருக்கு. சரிங்களா? இது வந்து பாப் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெத்தட். அடுத்தது பாத்தீங்கன்னா பாப் ஐட்டம். பாப் ஐட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரேண்டமா ஏதாவது ஒரு கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாப் ஐட்டம் யூஸ் பண்றோம். இங்க வந்து பாப் ஐட்டமுக்கு வந்து எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எந்த கீயை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாப் ஐட்டம் அப்படின்னு கால் பண்ணீங்க அப்படின்னா ரேண்டமா ஒரு ஆர்பிட்ரரி கீ வேல்யூ பேரை என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். பட் இப்போ 3.7 வெர்ஷன்ல இருந்து பைத்தானுடைய 3.7 வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த பாப் ஐட்டம் எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இன்சர்ட்டட் ஐட்டம் அந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் கடைசியா நம்ம இந்த டிக்ஷனரியில எந்த கீ வேல்யூ பேரை நம்ம ஆட் பண்ணியிருந்தோமோ அந்த கீ வேல்யூ பேரை அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்காக இப்போ பாப் ஐட்டம் அப்படி ரீடிசைன் ஆயிருக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3.7க்கு முன்னாடி ரேண்டமா ஏதாவது ஒரு கீ வேல்யூ பேரை அதை ரிமூவ் பண்ணிடும். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது இருக்கிறதுனால இதை நான் என்ன பண்றேன் திரும்ப யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 416 சாரி 112439 அப்படின்னு இருக்கு. இப்போ கடைசியா ஆட் ஆனது எதுன்னு பாத்தீங்கன்னா 416 இல்லையா? ஸோ இந்த டிக்ஷனரியில கடைசியா ஆட் ஆன கீ வேல்யூ பேர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 416. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரேண்டமா கால் பண்றேன். ஸோ பாப் ஐட்டம். இங்க நான் அந்த பாப் ஐட்டத்துக்கு எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்கல. ஸோ அது என்ன பண்ணணும் பை டிஃபால்ட் 3.7 வெர்ஷனுடைய ரிலீஸ் படி அது வந்து கடைசியா இன்சர்ட் பண்ண அந்த கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணணும். 416 ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு முறை முதல்ல பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பிஃபோர் பாப் ஐட்டம் ஒரு முறை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பிரிண்ட் ஸ்கொயர். அதுக்கப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு முறை ஆஃப்டர் பாப் ஐட்டம் கால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்கொயர். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கடைசியா இன்சர்ட் பண்ண அந்த கீ வேல்யூ பேர் 416 பாப் ஐட்டம் கால் பண்ணும்போது நீங்க எதையுமே ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல. பட் ஸ்டில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த 416 அப்படிங்கிற கடைசியா இன்சர்ட் பண்ண அந்த கீ வேல்யூ பேர் அதை ரிமூவ் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து பாப் ஐட்டத்தோட பிஹேவியர். நெக்ஸ்ட் அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஃப்ரம் கீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கீ வேல்யூஸை மட்டும் நீங்க ஒரு டிப்லா பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அல்லது அதோடைய ஓகே ஒரு சீக்வன்ஸா அல்லது ஒரு டிப்லா பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிப்ல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கீஸை வச்சுட்டு ஒரு டிக்ஷனரியா என்ன பண்ணும் இந்த ஃப்ரம் கீஸ் ரிட்டர்ன் பண்ணும், கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அதுல அந்த கீஸ் மட்டும் இருக்கும், கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாமே நன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு ஒரு டிக்ஷனரி ஒன்லி வித் கீஸ். ஓகே, நீங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த டியூப்பிள் வேல்யூஸை வந்து கீஸா மட்டும் அசியூம் பண்ணிக்கிட்டு அதுக்கு எந்த வேல்யூவும் இல்லாம ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஃப்ரம் கீஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரம் கீஸை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ஷனரி நேம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிக்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணும். ஏன்னா டிக்ட் அப்படிங்கிறது ப்ரீ டிஃபைன்ட் டிக்ஷனரி கிளாஸ் நேம். ஸோ டிக்ட் டாட் ஃப்ரம் கீஸ் ஆஃப்
அதுக்கப்புறமா எந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் கீயா மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை வந்து கொடுக்கலாம். அது வந்து நீங்கள் லிஸ்ட்டாக கொடுக்கலாம் அல்லது டியூப்பிளாக கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எந்த ஃபார்முலா வேணாலும் கொடுக்கலாம். பட் இது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு டிக்ஷனரி ஃபார்ம் பண்ணுறேன். vowels அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ vowels ஈக்குவல் டு இதில் இந்த ஃபங்க்ஷன் ஃப்ரம் கீஸ் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா dict டாட் ஃப்ரம் கீஸா. ஸோ dict அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிக்ஷனரி கிளாஸுடைய கிளாஸ் நேம். ஓகே, டிக்ஷனரி கிளாஸுடைய பேசிக் கிளாஸ் நேம். டாட் ஃப்ரம் கீஸ் ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிப்புலாக கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விதின் சிங்கிள் கோட் ஏ, அப்புறமா இ, அப்புறமா ஐ, அப்புறமா ஓ, அப்புறமா யூ. ஸோ ஒரு collection of key value, collection of characters, okay, vowel characters as a tuple. ஒரு டிப்புலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு கீயா அசியூம் பண்ணிட்டு இந்த மாதிரி 5 கீ இருக்கக்கூடிய ஒரு டிக்ஷனரியை இந்த ஃப்ரம் கீஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். பட் அதனுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம எந்த வேல்யூஸும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணல. இப்போ நம்ம இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ print vowels. இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு டிக்ஷனரி கிரியேட் ஆயிருக்கு. நாம வந்து கொடுத்த அந்த வேல்யூஸ், கேரக்டர் வேல்யூஸை வந்து கீஸா எடுத்துட்டு அதனுடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு இருக்கு. அதனுடைய கரஸ்பாண்டிங் பேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நன் இருக்கு. ஸோ எல்லா வேல்யூஸுமே, எல்லா கேரக்டர் வேல்யூஸுமே வந்து கீயா அசைன் ஆயிருக்கு அல்லது கீயா அசியூம் ஆயிருக்கு. அப்புறம் அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃப்ரம் கீஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொடுக்குற ஒரு செட் ஆஃப் கீ வேல்யூஸை வந்து கீஸா அசியூம் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங்கா ஒரு டிக்ஷனரி வித்தவுட் வேல்யூஸ் மட்டும் இல்லாமல் வெறும் கீஸை மட்டும் வச்சு என்ன பண்ணும் ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூஸ்க்கு பதிலாக நன் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கீயினுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூவை நீங்க ரிட்ரீவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கெட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கீயினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு அல்லது டிஸ்பிளே பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கெட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், பழையபடியும் ஸ்கொயர் டிக்ஷனரிக்கே போறேன். ஸோ ஸ்கொயர் ஸோ 1:1 2:4 3:9 4:16 5:25. ஸோ இந்த டிக்ஷனரி நான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படிங்கிற அல்லது 3 அப்படிங்கிற இந்த கீயினுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டிக்ஷனரி நேம் ஸ்கொயர் டாட் கெட் ஆஃப் எந்த கீ வேல்யூ பேர் எந்த கீயினுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ வேணுமோ அந்த கீயை நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3. ஸோ இப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ 9 ரிட்டர்ன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்கொயர் டாட் கெட் ஆஃப் 3 அப்படிங்கிறது இந்த 3 அப்படிங்கிற அந்த கீயினுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரன் மாடியூல். இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் கீ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ அப்போ அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ கெட் அப்படிங்கிறது ஒரு கீயினுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஒரு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீஸை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கீஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறது தான் ஆக்சுவலாக வந்து கீஸ் ஃபங்க்ஷனுடைய ஒரு பர்பஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கீஸை மாத்திரம் என்ன பண்ண அது ரிட்டர்ன் பண்ணும். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஸ்கொயர் அப்படிங்கிற டிக்ஷனரி நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கீஸ் மட்டும் எனக்கு வேணும். இதில் என்னென்ன கீஸ் இருக்கு 1 2 3 4 5 இதுதான் கீஸ் இல்லையா. ஸோ இந்த கீஸை மாத்திரம் எனக்கு என்ன பண்ணணும் ரிட்டர்ன் பண்ணி அல்லது ரிட்ரீவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் அதாவது டிக்ஷனரி நேம் டாட் அப்புறம் கீஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணுங்க. ஸோ இப்போ இதோடைய வேல்யூ நீங்கள் டிஸ்பிளே அதை பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ பிரிண்ட் ஸ்கொயர் டாட் கீஸ். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இந்த டிக்ஷனரி ஸ்கொயர் டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீ வேல்யூஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கீஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது அந்த பர்டிகுலர் டிக்ஷனரி இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் கீஸ் அலோன் கீஸை மாத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறோம்.
அடுத்தது ஒரு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் மாத்திரம். அதாவது ஏற்கனவே கீஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்றதுக்கு நம்ம கீஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். வேல்யூஸ் மாத்திரம் ரிட்டர்ன் பண்றதுக்கு வேல்யூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ அதே சின்டெக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் டாட் வேல்யூஸ் அப்படின்னா வேல்யூஸ் மாத்திரம் 1, 4, 9, 16, 25. ஸோ இதெல்லாம் இந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இல்லையா? ஸோ அந்த வேல்யூஸை மாத்திரம் டிஸ்ப்ளே பண்றதுக்கு அல்லது ரிட்டர்ன் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் மாத்திரம் டிஸ்ப்ளே ஆயிருக்கு 1, 4, 9, 16, 25. ஸோ இந்த வேல்யூஸ் மாத்திரம் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இனி ஒரு பர்டிகுலர் டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேர்ஸை ரிட்டர்ன் பண்றதுக்கு, கீ வேல்யூ பேர்ஸை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு அல்லது கீ வேல்யூ பேர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நீங்க ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸோ முதல்ல கீஸ் அப்படிங்கிறது வெறும் கீஸ் மாத்திரம் ரிட்டர்ன் பண்ணும், வேல்யூஸ் அப்படிங்கிறது வெறும் வேல்யூஸ் மாத்திரம் ரிட்டர்ன் பண்ணும். பட் ஒரு கீ வேல்யூ பேர் ரிட்டர்ன் பண்றதுக்கு நீங்க ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கீ வேல்யூ பேரையும் ஒரு டியூப்பிளா ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ஒரு கீ கமா அதனுடைய வேல்யூ ஒரு டியூப்பிள், அடுத்த கீ கமா வேல்யூ அதனுடைய டியூப்பிள், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கீ வேல்யூ பேரையும் ஒரு டியூப்பிளா ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்ததுன்னா, டூப்ளிகேட் கீஸ் இருக்க சான்சஸ் இல்லை, ஏன்னா அது ரெஸ்ட்ரிக்டட். ஆனால் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்ததுன்னா அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கீ வேல்யூ பேரா ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? ஸோ ஒரு 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 வேல்யூ 2 முறை இருந்ததுன்னா அந்த வேல்யூ 2 முறை இருந்தாலும் எந்தெந்த கீக்கெல்லாம் அந்த வேல்யூ இருக்கோ அந்த கீ வேல்யூ பேர் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஸோ எத்தனை முறை இருந்தாலும் அத்தனை முறை ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப 6 அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 சாம்பிள் கொடுக்குறேன், திரும்பவும் 25 கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு ராங் கான்செப்ட், பட் ஸ்டில் இந்த 5க்கு 25ங்கிற ஸ்கொயர், இந்த 6க்கு 25ங்கிற ஸ்கொயர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். ஸோ 25 2 டைம்ஸ் இருக்கு. ஆனால் பட் ஸ்டில் அது வந்து வேல்யூ இல்லையா? ஸோ அந்த வேல்யூ எத்தனை முறை இருந்தாலும் எத்தனை காப்பீஸ் இருந்தாலும் அத்தனை காப்பீஸும் என்ன ஆகும், அத்தனை அக்கரன்சஸும் அப்படியே ரிட்டர்ன் ஆகும் அல்லது டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பாருங்க. ஸோ 1 1 ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கீ வேல்யூ பேரும் ஒரு டியூப்பிளா ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது ஒரு டியூப்பிள் 1 1, தென் 2 4, தென் 3 9, அப்புறம் 4 16, அப்புறம் 5 25, அப்புறமா 6 25. ஸோ 25 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. எத்தனை முறை இருந்தாலும் அத்தனை கீ வேல்யூ பேர்ஸும் அத்தனை அக்கரன்சஸ் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸும் என்ன ஆகும்னா அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய பிஹேவியர். ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது கடைசியா நம்ம பார்க்க போற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் மெத்தட். ஸோ அப்டேட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு டிக்ஷனரி கூட இன்னொரு டிக்ஷனரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புதுசா ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய டிக்ஷனரி கூட இன்னொரு புது டிக்ஷனரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கீ வேல்யூ பேர் திரும்பவும் ரிப்ளிகேட் ஆகுது. அப்படி அதாவது ஏற்கனவே கீ வேல்யூ பேர் இருக்கு, உங்களுடைய புதுசா நீங்க அட்டாச் பண்ற அல்லது ஆட் பண்ற டிக்ஷனரியிலையும் அதே கீ வேல்யூ பேர் இருக்கு அல்லது அதே கீ இருக்கு பட் வேற வேற வேல்யூ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த கீ வேல்யூ பேர் கம்ப்ளீட்லி புதுசு அப்படின்னா அந்த கீ வேல்யூ பேர் அப்படியே என்ன ஆயிடும், அந்த பழைய டிக்ஷனரி கூட போய் ஆட் ஆயிடும். சப்போஸ் ஏற்கனவே ஒரிஜினல் டிக்ஷனரியில அந்த கீ இருக்கு பட் இது இப்போ புதுசா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்றீங்கல்ல, அதுல வந்து அதே கீக்கு வேற ஒரு வேல்யூ அசைன் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கீ வந்து ஏற்கனவே இருக்கு, அந்த கீக்கு இன்னொரு வேல்யூ அசைன் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே இருந்த வேல்யூ வந்து புது வேல்யூவால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறது தான் இந்த அப்டேட் மெத்தடுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புது டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். இதுல ஸ்கொயர் 2 அப்படின்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன், ஸ்கொயர் 1 ஈக்குவல் டு அப்படி டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 6 எடுத்துடுறேன். இதுல இருந்து 6 எடுத்துடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6 எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6 இங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 6 கோலன் 36. சரிங்களா? அடுத்தது 7 கோலன் 49. அப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா ஏற்கனவே 4க்கு 16 இருக்கு இல்லையா, 4க்கு 16 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா 16.0ங்கிற ஒரு வேல்யூ ஆட் பண்றேன். ஸோ 4 கோலன் 16.0. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த கீ வேல்யூ பேர் இருக்கு. இப்போ அதே கீக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னொரு வேல்யூ அசைன் பண்றீங்க அப்படின்னா இந்த 16க்கு பதிலா அந்த 16.0 என்ன ஆகும்னா ரீப்ளேஸ் ஆகும். அவ்வளவுதான்.
சரிங்களா? ஸோ ஒரு புது கீ வேல்யூ பேர் இந்த 16.0 கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா 2 கீ ஒரே நேம்ல இல்ல ஒரே வேல்யூவோட இருக்க முடியாது. ஸோ ஏற்கனவே இருந்த கீயுடைய வேல்யூக்கு பதிலா அதே கீக்கு ஒரு புது வேல்யூ இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஆட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணும்போது ஸ்கொயர் ஸ்கொயர் டாட் எஸ் ஸ்கொயர் டாட் ஸ்கொயர் அப்டேட்டா இப்போ நீங்க சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டிக்ஷனரி அப்புறமா அதனுடைய நீங்க புதுசா ஆட் பண்ண போற அல்லது கிளப் பண்ண போற அந்த டிக்ஷனரியை வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரிஜினல் டிக்ஷனரியை வந்து அந்த அப்டேட் ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கும் நீங்க எந்த டிக்ஷனரியை கிளப் பண்ண போறீங்களோ அந்த டிக்ஷனரியை வந்து ஆர்குமெண்டாவும் பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் டாட் அப்டேட் ஆஃப் ஸ்கொயர் ஒன் ரைட். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்கொயர் அப்படிங்கிறதுல ஒரு 5 வேல்யூஸ் இருக்கு, 5 கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கு. அது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு 3 கீ வேல்யூ பேர்ஸ் ஆட் பண்றேன். அதுல வந்து 2 புது கீ வேல்யூ பேர்ஸ், அந்த 2 அப்படியே ஆட் ஆயிடும். பட் ஏற்கனவே 416 இருக்கிறதுனால இப்போ 416க்கு பதிலாக இந்த 16.0 அப்டேட் ஆகும், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் ஸ்கொயர் டாட் அப்டேட் ஆஃப் ஸ்கொயர் ஒன் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு புது டிக்ஷனரிக்கு அசைன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒரு புது டிக்ஷனரிக்கு அசைன் பண்ணி பார்க்கலாம், அல்லது இதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர். ஸோ முதல்ல ஸ்கொயர் என்ன பண்றோம் அப்படின்னா அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு இந்த ஏற்கனவே டிக்ஷனரி கூட இன்னொரு புது டிக்ஷனரி கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஸ்கொயர் கூட ஸ்கொயர் 1 கிளப் ஆகி ஸ்கொயர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ பழையபடி என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரை டிஸ்பிளே பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக்ஷனரிஸும் கிளப் ஆயிருக்கு. ஸோ 11 24 39 416. ஸோ ஹியர் 16 அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த 4க்கு இருந்த வேல்யூ. இப்போ அது என்ன இருக்கு அப்படின்னா புது கீ வேல்யூ பேர்ல ஒரு புது வேல்யூ இருந்ததுனால 16க்கு பதிலாக 16/0 என்ன இருக்கு அப்படின்னா அதுல வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அப்புறமா 525 636 749 எல்லாமே ஆஸ் யூஷுவல். ஸோ 636ம் 749ம் இப்போ புதுசா ஆட் பண்ண டிக்ஷனரியில இருந்து ஆட் ஆனது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இது வரைக்கும் டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன்ஸ் காப்பி, கிளியர், அப்புறம் காப்பிங் டிக்ஷனரி யூசிங் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ காப்பி யூஸ் பண்ணி காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி காப்பி பண்ணீங்கன்னா இன்னொரு புது காப்பியே கிரியேட் ஆகும் மெமரி லொகேஷன்ல ஆர் மெமரியில. பட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே கிரியேட் ஆகக்கூடிய டிக்ஷனரிக்கு ஒரு நியூ ரெஃபரன்ஸ், இன்னொரு புது ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஒரே காப்பி ஆஃப் டிக்ஷனரி இருக்கும், ஆனால் 2 ரெஃபரன்ஸ் மட்டும் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நீங்க ஒரு டிக்ஷனரியில் பண்ணக்கூடிய எல்லா அப்டேஷனுமே இன்னொரு டிக்ஷனரியையும் என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். அதாவது மொத்தத்தில் ஒரு காப்பியை நீங்க வந்து அப்டேட் பண்ணுவீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணாலும் அந்த மாடிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி கிடைக்கும். அப்புறம் பாப் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கீயினுடைய வேல்யூ ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், பாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா எந்த கீ வேல்யூ பேரை ரிமூவ் பண்ணணுமோ அதை நீங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். பாப் ஐட்டம் அப்படிங்கிறது ஆர்பிட்ரரி அல்லது ரேண்டமா அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு கீ வேல்யூ பேர், ரேண்டமா ஒரு கீ வேல்யூ பேர் ரிட்டர்ன் பண்றதுக்காக டிசைன் பண்ணது. இப்போ 3.7 வெர்ஷன்ல இருந்து அது கடைசியா இன்சர்ட் பண்ண அந்த கீ வேல்யூ பேரை என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். ஃப்ரம் கீஸ் அப்படிங்கிறது நீங்க ஏற்கனவே கொடுத்த ஒரு செட் ஆஃப் கீ வேல்யூஸை வச்சு ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணி அதனுடைய வேல்யூஸ் மட்டும் நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூவோட என்ன ஆகும், கிரியேட் ஆகி ரிட்டர்ன் ஆகும். கெட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கீக்கு கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய வேல்யூ ரிட்டர்ன் பண்றதுக்காக கெட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். அப்புறம் கீஸ், வேல்யூஸ், ஐட்டம்ஸ் இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்ஷனரி இருக்கக்கூடிய வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கீஸ்ங்கிறது கீஸை மாத்திரம் ரிட்டர்ன் பண்றதுக்கு, வேல்யூஸ் அப்படிங்கிறது வேல்யூஸை மாத்திரம் ரிட்டர்ன் பண்றதுக்கு, ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது கீ வேல்யூ பேர்ஸா ரிட்டர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா அப்டேட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே ஒரு டிக்ஷனரி கூட இன்னொரு டிக்ஷனரியை என்ன பண்ணிக்கலாம் கூட ஆட் பண்றதுக்கு அல்லது ஏற்கனவே டிக்ஷனரியை அப்டேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புதுசா கிரியேட் உள்ளது ஆட் பண்ணக்கூடிய ஒரு டிக்ஷனரியில கீ வேல்யூ பேர்ஸ் புதுசு இருந்ததுன்னா அது அப்படியே கிளப் ஆயிரும்.
ஏற்கனவே இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேருக்கு பதிலா இன்னொரு கீ வேல்யூ பேர் புதுசா வந்திருந்ததுன்னா, அந்த ஏற்கனவே இருந்த வேல்யூக்கு பதிலா ஒரு புது வேல்யூ மட்டும் அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் அப்டேட் ஃபங்ஷனோட பிஹேவியர். ஸோ இந்த டிக்ஷனரி மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அ இதையும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ப்ரோகிராமர் ஃபார் ப்ரோகிராமர்ஸ் பை ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற சேனல தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கீப் ஆன் ப்ரோக்ராமிங். ஹாப்பி ப்ரோக்ராமிங். தேங்க்யூ.